சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கையெழுத்துக்கிட்டான்னு சொன்னாங்களே, அது உண்மையா? எப்படி இருக்கான்னு விசாரிக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்கான்னு சம்மந்தி சொன்னாரு. அவ நல்லா இருந்தா நமக்கு என்ன, நல்லா இல்லாம போனா தான் நமக்கு என்ன? அவளை போய் நல்லா விசாரிச்சுட்டு இருக்க? அவ நமக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறந்து போயிட்டியா? அவ நம்ம 2 பேரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணா. உன்னை கடத்திட்டு போய் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா ஞாபகம் இருக்குல்ல? அதோட விட்டாளா? நம்ம குடும்பத்துல கலையை கொலை பண்ண ட்ரை பண்ணா, புகழையும் கொலை பண்ண முயற்சி பண்ணா. அருவிய துப்பாக்கியால சுட்டு சாவோட எல்லைக்கே கொண்டு போனா. ஈஸ்வர கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ என்னெல்லாம் பண்ணா எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? இல்லைங்க, நான் எதையுமே மறக்கல. அவ மோசமானவதான். ஆனா என்ன பண்றது, சம்மந்தியோட தங்கச்சியா போயிட்டாளே, அதனாலதான் விசாரிக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் இருந்தாலும் கையை அறுத்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பொண்ணாச்சே, எப்படிங்க கண்டுக்காம இருக்க முடியும்? எத்தனை காலம்தான் விரோதத்தோட வாழறது? இத பாருங்க, நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா அவ தனியா இருக்காங்க. ஒரு வகையில பாவங்க அவ. ஓஹோ, அவளுக்கு நீ பாவம் பாக்குறியா? நல்லா இருக்கு. அவ உன் தம்பிய கொலை பண்ணவ, நம்ம சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கினவ. அவ மேல இறக்கம் காட்டினா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு. ஐயோ விடுங்க விடுங்க. அத என் தம்பியை கொலை பண்ணதுக்கு தானே அவ தண்டனை அனுபவிச்சிருக்கா. அதனால என்ன ஆச்சு? குடும்பம் இல்லாம யாரும் இல்லாம தனியா இருக்கா. ஆனா நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அதனாலதான் நாம நல்லா இருக்கோம். ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்காக அவளை மாதிரியே நாமளும் இருக்க முடியுமா என்ன? இருக்க கூடாதுங்க. பாரு, நீ 1000 சொல்லு சரஸ்வதி, அவன் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட துரோகம் பண்ணிருக்கா. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இல்லைங்க, நான் விடு. அவளுக்கு போய் பாவம் பாக்குறா. அத்தைக்கு எவ்வளவு பெரிய மனசு. தனக்கு துரோகம் செஞ்ச சிவசங்கரிக்கு கூட நல்லது நினைக்கிறாங்களே. இப்படிப்பட்ட நல்லவங்கள போய் சொந்த தம்பியை கொலை பண்ணவங்கன்னு சிவசங்கரி சொல்றாங்களே. அத்தைய சிவசங்கரி சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் இவங்க மேல பழி போட்டுட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நாராயணமூர்த்தி தான் கொலைகாரன் நிரூபிச்சு இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கிற பகைய நாம சரி செய்யணும். வா சங்கரி, மயக்கம் ஒண்ணும் இல்லையே? உன் உடம்பு நல்லா இருக்குல்ல? உட்கார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சரி, நீ இவ்வளவு நேரம் யார் கூட போன்ல பேசிட்டு இருந்த? அருவிக்கு போன் பண்ணி இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டீங்கல்ல? நான் போன் பண்ணல, சம்பந்தி அம்மா தான் எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அந்த சரஸ்வதி எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணா? நீ கையை கிழிச்சுக்கிட்டல, நீ இப்ப எப்படி இருக்கேன்னு உன்னை நலம் விசாரிக்கிறதுக்காகத்தான் போன் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் பெரியவங்க தான் இப்ப அவங்க புரிய வச்சுட்டாங்கல்ல. அதனாலதான் நீ அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நலம் விசாரிக்கிறாங்க. அதான் உனக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீ சம்பந்திய பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு என்ன ஆச்சோன்னு அக்கறையா அவங்க விசாரிக்கிறாங்க. எல்லாமே நடிப்பு. அவ உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நலம் விசாரிக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா அவ எதுக்காக போன் பண்ணிருக்கான்னு நான் சொல்லட்டுமா? நான் இருக்கேனா செத்துட்டேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன் பண்ணிருக்கா. ஷோ ஏமா, உன் புத்தி எப்படிமா உன்னை விட்டு போகும்? அவங்க நல்லதை நினைச்சா அதை நீ கெட்டதா தான் நினைக்கிற. என்னை பத்தி நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்கண்ணே. ஆனா நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த சரஸ்வதியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா அவ மன்னிக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கா. நெஞ்சில குத்துனவங்களை கூட மன்னிச்சிடலாம், ஆனா என் முதுகுல குத்துனவ அவ. நல்லவ மாதிரியே நடிச்சுட்டு ஆள் அனுப்பி கொலை பண்ணவ அவ.
அப்படிப்பட்ட துரோகிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்தே தீருவேன். அவ அனுபவிக்க போற தண்டனை நான் ஜெயில்ல அனுபவிச்ச தண்டனையை விட ரொம்ப கொடுமையா இருக்க போகுது. அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சங்கரி, விதியோட விளையாட்ட பாத்தியா? நீ சரஸ்வதி அம்மாவை பழி வாங்கணும்னு துடிக்கிற. ஆனா கடவுள் உன் மகளை அவங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்கியிருக்காரு. கடவுள் போட்ட முடிச்ச பாத்தியா? இதுதான் சங்கரி விதிங்கிறது. இப்ப நீயே நினைச்சாலும் அந்த குடும்பத்தை உன்னால பழி வாங்க முடியாது. அப்படியும் நீ அந்த குடும்பத்தை பழி வாங்கினா உன் மகளோட காலம் பூரா உன்னால சேரவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. மா, அங்கிள் சொல்றது சரிதாம்மா. என்னம்மா விதி இப்படி விளையாடுது? விதி விளையாடல சைலஜா, அந்த சரஸ்வதி தான் ஏன் வாழ்க்கையில விளையாண்டுட்டா. ஆரம்பத்துல இருந்து எல்லா தப்பையும் அவ பண்ணிட்டு பழிய மட்டும் ஏன் கணக்குல சேர்த்துட்டு போயிட்டே இருக்கா. அருவி அவ குடும்பத்துல இருக்காங்கிறதுக்காக நான் அவளை விட்டுருவேன்னு எங்க அண்ணன் தப்பு கணக்கு போடுறாரு. ஏன் கூடவே இருந்துகிட்டு நீயும் அப்படி நினைச்சா நீ பெரிய முட்டாள் தான் நான் சொல்லுவேன். முதல்ல சரஸ்வதி தான் அருவியோட அப்பாவை கொன்னவன்னு நான் அருவிக்கு நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் அவ கண்ணு முன்னாடியே நான் சரஸ்வதியை கொல்லுவேன். அப்ப யார் என்ன பண்ணுவா? அதுக்கப்புறம் அருவியும் எங்க அண்ணனும் என்ன புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். மா, உண்மையாவே அவங்கள பழி வாங்குறதுக்கு சரியான ஒரு ரூட்டை புடிச்சிட்டீங்கம்மா. ஆமா சைலஜா, விதி என் வாழ்க்கையில விளையாடுதுன்னு நினைக்காத. இப்போ நான் தான் விதியோட வாழ்க்கையில விளையாட போறேன். பாட்டி, இங்க ஐயோ, பாருங்க. இப்படி நீயே எல்லாத்தையும் செஞ்சா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் முடியாது. ஒண்ணும் நீங்க புரியல. பாருங்க. இப்போ இதுவா? அப்புறம் இது ஓகே. இது இதுவா? நல்லா இருக்கு பாட்டி, பாருங்க. அத்தை, என்னம்மா, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா பர்மிஷன்லாம் கேக்குறேன்? என்னன்னு சொல்லுமா.